எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். கடந்த 3 நாட்களாக நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு செய்திகளும் சமூகம் சார்ந்தோ இல்லை நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தோ வராமல் இருக்கும். ஏன் அப்படின்னா, நாம் அடிக்கடிக்கு நம்ம அந்தர்வேதி மற்றும் காக்கியநாடா இல்லை ஆந்திரா வர்றது வழக்கம் பல வன்னியர்களுக்கும் தெரியும். அப்படி இந்த முறை குடும்பத்தோடு நம்ம அந்தர்வேதி கோயில் திருவிழா மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்துக்காக நாமும் வந்திருந்தோம். அந்த ஒரு விஷயத்தில் நேற்று கஜமாலா யாத்திரை நடந்தது. அதோடைய பிக்சரை கூட நம்முடைய கம்யூனிட்டி செக்ஷனில் ஒரு பிக்சரை போட்டிருப்பேன். இங்கே பெரும்பகுதியாக நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களையும், அதே போல் நம்மளுடைய மாவீரன் வீரப்பனார் அவர்களையும், இன்னும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களையும் பெரும்பகுதியாக இங்கே இருக்கிற அனைத்து இளைஞர்களுக்கும் தற்பொழுது போய் சேர்க்கப்பட்டிருக்கு. அனைவருமே பெரும்பகுதியாக பல ஊர்களில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அந்தர்வேதி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் பேனர்களில் அனைத்திலுமே இவர்களுடைய புகைப்படங்கள் இருந்தது. அதை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி நேற்று கஜமாலா யாத்திரையில் நம்ம பசங்க பண்ண அலப்பறலாம் சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா போடுறேன் பாருங்கள். அவ்வளோ பெரிய சந்தோஷத்தோடு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கணும். குறிப்பாக வீரப்பனாருடைய முகம் அந்த வரையப்பட்டு அதெல்லாம் தூக்கிட்டு போகும்போதெல்லாம் அதை கூட நானும் கையில் ஏந்தி சில புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது மனசுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. குறிப்பாக நம்ம கிருஷ்ணகிரிக்கும் இல்லை இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 900-1000 கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கிற பள்ளிகளாக இருக்கிற வன்னியர்களை பற்றிய பல செய்திகள் இந்த சமூகத்துக்கு முதல் முறையாக சோஷியல் மீடியா மூலம் என்னால் எடுத்துகிட்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி பெரும்பகுதியாக அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே இங்கே இருக்கிற வன்னியர்களை பற்றிய புரிதல் ஏற்பட்டிருக்கு. அதே போல் இங்கே இருக்கிற வன்னியர்களுக்கும் அந்த புரிதல் ஏற்பட்டிருக்கு. இந்த புரிதல்கள் பார்த்தீங்கன்னா வரும் தலைமுறையில் அடுத்த ஜென்ரேஷனில் இன்னும் பெரிதாக மாறணும். இங்கே இருக்கிற வன்னியர்களுக்கு நாம் அங்கே சப்போர்ட் பண்ணணும். அங்கே இருக்கிற வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த சப்போர்ட் சிஸ்டத்தை அடுத்த தலைமுறை உருவாக்கணும். இது ஆந்திரா கர்நாடகா மட்டும், இது ஆந்திரா தமிழ்நாடு மட்டும் கிடையாது. கர்நாடகா, கேரளா மற்றும் நார்த் சைடில் இருக்கிற நம்ம வன்னியர்களோட பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக நம்ம ஒன்றிணைந்து இந்த பாரதம் முழுக்க பார்த்தீங்கன்னா எப்படி நம்முடைய முன்னோர்கள் ஆட்சி செய்தார்களோ அதே போல் ஆட்சி செய்யணும். கண்டிப்பாக ஒவ்வொரு வன்னியர்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பாக இந்த ஸ்தலங்களையும் இங்கே இருக்கிற வன்னியர்களையும் நேரடியாக சந்தியுங்க. இங்கே இருக்கிற நம்மளுடைய வாழ்வியலை தெரிஞ்சுக்குங்க. அங்கே எப்படி நம்ம பள்ளிகளோ அதே போல் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. மொழிகள் நம்மளை பிரிச்சிருக்கலாம், மொழிகள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ரத்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அதை ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 100 வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வன்னியர்களாக இன்றைக்கி நம்ம வன்னியகுல சத்திரியர்கள் அப்படின்னு அறியப்படுறோம் அப்படின்னா அதற்காக மிகப்பெரிய ஒரு சட்ட ரீதியான பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் 100 வருடங்களுக்கு முன்னாடி நிகழ்ந்தது. அந்த போராட்டத்தில் தமிழகத்தை சார்ந்த வன்னியர்களும் ஆந்திரா பகுதியை சார்ந்த பார்த்தீங்கன்னா வன்னியர்களும் பெரும்பகுதியாக 2 பேருமே சேர்ந்து மெட்ராஸ் அந்த மாகாணமாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கி நம்ம 1929 வன்னியர்கள் மட்டுமே தென்னிந்தியாவின் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஜியோ ஆங்கிலேய அரசால் கொடுக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான நபர்களில் பொன்மண்டல லட்சுமணசுவாமி வர்மா, அவர் ஆந்திரா தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த கோதாவரி மாவட்டத்தை சார்ந்தவர் தான். இது பெரும்பகுதியாக இருக்கிற வன்னியர்களுக்கு தெரியாது. நாம் அந்த கெசட்டை பயன்படுத்துகிறோம், அதை வாங்கி கொடுத்தது யாருன்னு தெரியாது. புரியுதுங்களா? இன்றைக்கி மொழிகள் கடந்து இப்போ நம்ம அந்த 100 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த பிணைப்புகள் இங்கே பல ரீதியாக இந்த 100 வருடங்களில் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை முன்னோர்களுடைய ஆசையால் பார்த்தீங்கன்னா விமல்வர்மன் கடந்த ஒரு 7-8 வருடங்களாக மெல்ல மெல்லமாக இந்த சமூகத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாம் தென்னிந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இருக்கும். தென்னிந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா சத்திரிய குடிகளாக வன்னியர்கள் வாழ்கிறோம். வன்னியர்கள் பள்ளிகளாகவே வாழ்கிறோம். புரியுதுங்களா? மற்ற யாரோடையும் நம்ம உறவு கொண்டாடல, பள்ளிகளோடு உறவு கொண்டாடுறோம். ஏன்னா இந்த சமூகம் வரலாற்றில் பன்னாட்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 86 பேரரசுகளில் நாம் இருந்திருக்கோம், நம்ம வாழ்ந்திருக்கோம். அந்த பேரரசுகளை ஆட்சி செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய வரலாறுகள் சொல்லுது. அப்படியாப்பட்ட அனைத்து தேசங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இருந்ததுனால தான் நம்மளை பன்னாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஒட்டுமொத்த வன்னியர்களும் இந்த ஒவ்வொரு வருடம் நடக்கிற லக்ஷ்மி நரசிம்மருடைய இந்த கோவில் விஷயத்தில் கலந்துக்கணும்.
நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா முன்னோராக சொல்லப்படுகின்ற கொப்பநாத்தி கிருஷ்ணவர்மா அவர்களுடைய முயற்சியால் தான் அந்த கோயில் எழுப்பப்பட்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தக்ஷண காசி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்படுற ஒரு பெரும் க்ஷேத்திரம் இது. கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர். என்னுடைய லைஃப்லேயே நான் பார்த்துருக்கேன். என்னுடைய திருமண வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து கொடுத்தவர். உண்மையாகவே வந்து இவருடைய சக்தி வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி. இன்னமும் வந்து நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். இந்தியாவில் இருக்கிற மிக மிக சக்தி வாய்ந்த வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் டாப் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நிற்கும். நான் அது எந்த இடத்துல இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் போய் ஜஸ்ட் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் முதல் 5 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்வேதி கோயில் நிற்கும். புரியுதுங்களா? அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கோயில். நம் முன்னோர் கட்டினது, வன்னியர் கட்டினது, அக்னிகுல சத்திரியர் கட்டினது, பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டின கோயில். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா அந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் பள்ளிப்பாளையம். புரியுதுங்களா? அந்த ஊருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம். இதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டியதில்லை. பள்ளிகள் வாழ்ந்துட்டுருக்கிற பாளையம் ஊர் அப்படின்றதுக்காக தான் அந்த பேர் வந்து இன்னமும் இருக்குது. ஸோ அந்த வரலாறுகளை ஒட்டுமொத்த வன்னியர்களும் தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். அதனால தான் என்னால் வந்து சரியான முறையில் உங்களுக்கு வந்து காணொலிகள் கொடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் முடிஞ்சிட்டு வந்த பின்னாடி பல ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலில் போடுறேன். நம்முடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். இங்கே நடந்த செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து சேர்ப்பேன். அதுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாளாக எதுவும் காணோம், விமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போய் ஜாலியாக இருக்காங்களா அப்படின்ற எண்ணெல்லாம் இருக்குது. வேணால் பெரும்பகுதியாக நம்ம எங்கே பயணப்பட்டாலும் சமூகம் சார்ந்த வரலாறு, சமூகத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கான சில விஷயங்கள் அப்படின்னு தான் பயணப்பட்டுருப்போம். அந்த பயணத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த வருஷத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வந்து நம்மளுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த அந்தர்வேதியில் வந்து இந்த கோயில் விஷயத்தில் கலந்துக்கிட்டோம். கண்டிப்பாக அடுத்த வருஷம் பெருந்திரளாக வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தில் கலந்துக்கணும். இங்கே இருக்கிற மக்களை பார்க்கணும். முகங்களை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே தெரியும். புரியுதுங்களா? நேரடியாக வரும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய பாசக்கார வந்து பார்த்தீங்கன்னா சொந்தங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், அடுத்தலைமுறைக்கு விதைப்போம். இது மொழிகளை கடந்து நாம் எங்கிருந்தாலும் பள்ளிகளே. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் கூடிய சீக்கிரத்தில் வந்து விமல் வர்மன் உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்